வணக்கம். பரிணாம வளர்ச்சி. பரிணாம வளர்ச்சி வேண்டும். மனது தனக்குத்தானே சிதைத்துக் கொள்ளாது, அலைமோதாது. இந்த பரிணாம வளர்ச்சியை பற்றி ஐயா பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் பேசியிருக்காங்க. அவர் ஒரு ஆசிரியர் கூட்டணியினுடைய நிலையிலே ஆரம்பப்பள்ளி ஆசிரியர்களுடைய நிகழ்ச்சிக்கு ஐயாவே அழைத்திருக்கிறார்கள். இவரும் சென்று அங்கு பேசுகிறார், உரையாடுகிறார். அதில் தலைப்பு என்ன கொடுத்தாருன்னா, பரிணாம வளர்ச்சி வேண்டும் அப்படின்னு கொடுக்குறார். இந்த பரிணாம வளர்ச்சி இருந்தால்தான் உங்களுடைய பண்பு மேலோங்கி நிற்கும். தனக்குத்தானே அலைமோதாது. தன் செருக்கு, தன் செயல், தன் சிந்தனையை விட்டு விலகி மேலோங்கி நிற்கும், பொதுநிலைப்படும் அப்படின்னு பேசியிருக்காங்க. அவங்க ஆசிரியர்கள் எல்லாருமே அதை உள்வாங்கி, ஏன்னா பாராட்டுப்பட வேண்டிய இடத்துல போய் பரிணாம வளர்ச்சி இல்லை வேண்டும் என்று பேசும்போது அவங்க உண்மையாகவே ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். பரிணாம வளர்ச்சிங்கிறத புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் ஐயா பேசுவதை. அதே போல மனம் சிதைக்கிறது வாசனை. ஒருவருடைய நிலையில் திடீர்னு ஒரு வருவாயோ மற்ற நிலை எது வரும்போது அதிக பண முடிச்சுகள் ரெட்டிப்பாகும்போது மன சிதைவு ஏற்படுகிறது. இப்படித்தான் ஒரு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் நமக்கு அடியனுக்கு ரொம்ப தெரிந்தவர். நல்லா, அதாவது கொஞ்சம் சம்பளம் இருக்கும்போது நல்லா சந்தோஷமாக இருந்தார். அது ஒரு தருணத்தில் ரெட்டிப்பாகும்போது, அது பன்மடங்கு ஆகும்போது அந்த மாதம் சம்பளம் வாங்கின உடனே அவருக்கு மனசிதைவு வந்துருச்சு. மனசிதைவு தடுமாட்டம் ஆகிறார். அவரை பிஆர்எஸ் கொடுத்து ஒன்றும் பண்ண முடியல, தொடர முடியல. விஆர்எஸ் கொடுத்து ஒதுக்கி விடுகிறார்கள். அப்படி நிலை திடீர்னு ஒரு இரட்டிப்பு நிலை ஏன் வருகிறது என்றால், பரிணாம வளர்ச்சி குறையும் போது தான் வரும். அது மனது பக்குவ நிலை ஏற்படுவதற்கு பரிணாம வளர்ச்சி வேண்டும். பரிணாமம் என்றாலே பிரபஞ்சம்தான். அதான் ஐயா சொல்லியிருக்காங்க.